அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 9/2/2024. சதுர்த்தசி திதி காலை 8:03 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:29 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். மந்த யோகம் நள்ளிரவு 11:29 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் சர்வ தை அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, ஆலோசனை கூட்டங்கள் நடத்த, கடன் தீர்க்க, ரத்தினங்களின் தரத்தை அறிய, பட்டா வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. அதுபோலத்தான் சில மனிதர்களின் வாழ்க்கையும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. அடுத்தவங்களுக்காக தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, அப்புறம் உங்களோட கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட தியாக செம்மல்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உறவினர்கள், விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இழந்த தொகையில் ஒரு சின்ன தொகை, சின்ன பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினம் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, ஜெயிக்க விரும்புபவர்கள் குறைவாக பேச வேண்டும், நிறைய செய்ய வேண்டும். ஆமாங்க, நிறைகுடம் ததும்பாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே நிறைவாக இருப்பீங்க. அதிகமாக கூச்சல் போட்டு பேசுவது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. ஆனால் 9வது வீட்டில்
வீட்டில் 4 கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டு, மன நிறைவும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ தர்மத்தை கவனித்தால் கடவுள் உன்னை கவனிப்பார். ஆமாங்க, சித்தர் வாக்கை புரிந்து வைத்து கொண்டு கோவிலுக்கு ரொம்ப தேடி ஓடி போகலன்னாலும் உட்கார்ந்த இடத்திலேயே 4 பேருக்கு தர்மங்கள், தானங்கள் கொடுத்து உதவக்கூடிய சிந்தனைகள் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. கடந்த 2-3 நாட்களாகவே பணத்தட்டுப்பாடு, கோபதாபங்கள், குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திரும்பும்போது கவனமாக திரும்புங்க. டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா ஒரு தடவை எடுத்து பாருங்கள். வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. சின்ன சின்ன விபத்துகள் அல்லது வாகன பழுதுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனதில் உருவாகும் ஒழுங்கற்ற எண்ணமே நமக்கு முதல் எதிரியாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்தால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த எண்ணங்களை துரத்தி விட்டு நேர்மறை எண்ணங்களுடன் என்னால் முடியும், என்னால் மறுபடியும் ஜெயிச்சு காட்ட முடியும், எதுவாக இருந்தாலும் என்னால் சாதித்து காட்ட முடியும் என்று மனதிற்கே ஆணையிடக்கூடிய மதிப்பு மிகுந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 4 முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் புது யோசனைகள் அடிமனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களால் ஏற்பட்ட வடுக்களெல்லாம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வரும். எத்தனை பேர் நம்மளை ஏமாத்துனாங்க, எத்தனை பேர் துரோகம் பண்ணாங்க, சிலர்லாம் முதுகில் குத்துனாங்க, அதெல்லாம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. சும்மாவா ஆடின ஆட்டமெல்லாம் அதிகம் இல்லை, காசு பணம் கையில் இருந்தால் உங்களையே நீங்கள் மறந்து எல்லாருக்கும் வாரி கொடுத்துருந்தீங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இருந்திருந்தால் கூட எவ்வளோ நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு குடும்பத்தில் அக்கறையாக சிலதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. கோவப்படாதீங்க. வியாபாரத்தை
பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. சின்ன சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக பார்க்கும்போது இந்த அசைன்மெண்ட்டை நீங்களே முடிச்சிருங்க அப்படின்னு நம்ம தலையிலே கட்டுறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தோல்வியடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு முயற்சி செய்யாமலேயே இருப்பது மாபெரும் தோல்வியாகும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, புது முயற்சிகள் செய்து கொண்டே இருப்போம், புதியன செய்து கொண்டே இருப்போம் என்று புதுமையை தேடி அலைபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பணவரவு இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களும் இன்னைக்கு வருவாங்க. உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய சவாலான வேலையாக இருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லாத்திலையுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பற்களில் விஷம் இல்லாமல் பேசும் வார்த்தைகளில் விஷத்தை கக்கக்கூடிய ஒரே இனம் மனித இனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நாக்காக்க அப்படின்னு சில இடங்களில் நாவடக்கத்துடன் நடந்து கொள்வீங்க. பேசுகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், எதிர்த்து கேட்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், விவாதங்கள் செய்வதற்கான சூழல்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டு அமைதியாக சில இடங்களில் இருந்துருவீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் இன்னைக்கு வலுத்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டுங்க. பிள்ளைகள் படிப்பிலையும் கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிப்பாங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டில் இன்னொரு ரூம் கட்டலாமா, இன்னொரு ஃப்ளோர் எழுப்பலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பலிதமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். எல்லாரும் நம்மளை என்ன தான் நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, எல்லா வேலையும் நம்ம தலையிலே கொண்டு கொட்டுறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டாலும் பெரிய அதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டும் பொழுது உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, அழகு திரும்பி பார்க்க வைக்கும், ஆனால் அன்போ திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து திரும்பி பார்க்க வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அழியக்கூடிய அழகு கூட நீங்கள் எப்பொழுதுமே செலுத்த மாட்டீங்க பயணத்தை. ஆனால் அதே நேரத்தில் என்றைக்குமே அழியாமல் மனதோடு மனதாக ஒட்டி உறவாடக்கூடிய அன்பு எங்கே இருக்குதோ அந்த உண்மையான அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏகப்பட்ட செலவு எல்லாம் நம்ம தலையில் வந்து விழுந்துடுச்சு. நமக்குன்னு யார் இருக்கா? மற்றவங்க கஷ்டப்படும் போது நாம் ஓடி போய் இதோ இருக்குது அதோ இருக்குன்னு கையில் காலில் இருந்ததெல்லாம் கழட்டி கூட கொடுத்தோம், எல்லாத்தையும் அவங்களுக்கு உதவி கொடுத்தோம். ஆனால் நமக்குன்னு யார் இருக்கா? கடவுள் தான் நமக்கு இருக்கிறாரு. கல்யாண தேதி வேற வச்சாச்சு அப்படின்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார கலக்கங்கள் இருக்குங்க. அதே மாதிரி அந்த பணம் வந்துடும் நினச்சி வீடு கட்டவும் தொடங்கிட்டோம். ஆனால் அவங்க தர்ற மாதிரி இல்லை. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காருங்க. அவர் கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அதனால் ஏக்க பெருமூச்சு விட்டுன்னு இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. சின்ன சின்ன வாகன பழுதுகள் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நல்லா வேலை பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வேறு இருக்குது, எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுக்குறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாகிட்டே போகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அலட்சியப்படுத்தும் இடத்தில் ஏங்கி அன்புக்காக தவித்து நிற்காதே. அன்பு பெரியதுதான், ஆனால் அதைவிட மிகப்பெரியது தன்மானமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வார்த்தை தவற மாட்டீங்க. வார்த்தை தவறி யாராவது உங்களை பேசிட்டாங்கன்னா அவங்க வாசல் படிக்கட்டு ஏற மாட்டீங்க. மானம் ரொம்ப முக்கியம், தன்மானம் அதை விட முக்கியம். அதுக்கு பிறகு தான் அன்பு பாசம் எல்லாமே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கவரிமானை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கனிவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடியாக சில முடிவுகள் எடுப்பீங்க. இடம் வாங்கிறதுக்கு ஏதாவது முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரி இன்றைக்கி பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மகான்கள் தபசிகளுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒன்று வலிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்ட பாருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, சாதிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துன்பத்தை அதிகமாக கொண்டு வருவது கோபம்.
இன்பத்தை அதிகமாக கொண்டு வருவது அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் உதவிதான். ஆமாங்க, அதனால தாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உதவும் உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சூரியன் செவ்வான்னு நெருப்பு கிரகங்கள் எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கராராக பேசாமல் கனிவாக பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் அழகாக உடுத்த ஆரம்பிப்பீங்க. சாப்பாடும் சுவையாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விலை உயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாறிட்டீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்கெல்லாம் உங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அழகு இளமையெல்லாம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானும் 9வது பார்வையால் உங்கள் ராசியில் நிற்கிற சுக்கிரனை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எல்லாம் திடீர்னு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு, மன, சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற சித்தர் பீடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மற்றவர்களுடைய ரகசியங்களை சுமந்து கொண்டு வருபவர்களிடம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்களுடைய ரகசியங்களையும் கவர்ந்து சென்று விடுவார்கள். ஆமாங்க, அதனால தான் அடுத்தவங்களை பற்றி யாராவது பேச வந்தால் அதெல்லாம் வேணாம், விடுங்க, நம்ம கதையை பற்றி நாம் பேசுவோம், அவங்க கதையை பற்றி எதுக்குங்க நாம் பேசிக்கிட்டு அப்படின்னு வீண் பேச்சு வார்த்தைகளை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று வேண்டி விரும்பி அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சந்திரன் மட்டுமா உட்கார்ந்துருக்கிறாரு? சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நிதானமாக முடிவெடுங்க. உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வடிவத்தில் இன்றைக்கி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா நல்லதுங்க. உங்கள் தன்மான ரோஷத்தை கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி சிலர்லாம் இன்றைக்கி நடந்துப்பாங்க. உடனே நீங்களும் அப்படியே கோவப்பட்டு குதிக்காதீங்க, பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிற சில சின்ன சின்ன குறைகளெல்லாம் சொல்லி அதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க மேலே நீங்கள் கோவப்படலாமா? கூடாது. சரி, மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், ஏதாவது ஒன்று சொல்லி அதற்கான முயற்சிகளில் இறங்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கூடுதலாக உங்களுக்கு லாபம் இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்யுங்க. எல்லாம் சரியாக தான் போயின்னு இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, நேர்மையானவர்கள் மற்றும் உண்மையானவர்களுக்கு வரும் துன்பம் தற்காலிகமானதே. ஆமாங்க, அதனால தான் எந்த துன்பம் துயரம் வந்தாலும் நீங்கள் உடஞ்சி போயிட மாட்டீங்க. இதையும் நாம் கடந்து வந்து விடுவோம், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நாம் யாருக்கும் துரோகம் பண்ணலை, நாம் யார் காசுக்கும் ஆசைப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு எப்படி நிலச்சி நிற்கும்? நிச்சயமாக நிலச்சி நிற்காது. இதை தாண்டி நாம் வந்துடுவோங்கிற தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். எல்லாம் அத்தியாவசியமானதாக இருக்கும். மிக்ஸி இப்போ தான் வாங்கினோம், ஆனால் அதுக்குள்ளார பழுதாயிடுச்சு. புது வண்டி ஏதோ ஒரு சத்தம் பின் பக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இப்படிலாம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏழரை சனி நடக்குது இல்லைங்களா, அதுலேயும் ஜென்ம சனியாச்சு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏதோ ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் யார்கிட்டையாவது அதை சொல்ல போய் அவங்க அதை வேறு விதமாக திரித்து எல்லா விதமாக வெளியில் விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம், பலிதமாகும். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாம், அதுவும் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சின்ன சின்னதாக நஷ்டம் வந்துடுமோங்கிற பயம் இருக்கும். இருந்தாலும் புது பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு. ஆனால் அறிவால் உணர்ச்சியை வெல்வது தான் மிகப்பெரிய சாதனையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது உணர்வுபூர்வமாக முடிவெடுக்க மாட்டீங்க. ஆனால் அறிவுபூர்வமாக உட்கார்ந்து யோசித்து எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை புரிந்து தெரிந்து வைத்து கொண்டு அந்த முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட புத்திசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டு வச்சுருந்த இடத்துலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்த ஒரு நிலத்துக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ இன்றைக்கி விலை அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால போட்டிகளில் ஜெயித்து எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் வென்று காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். ஒரு சிலர் புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக இன்றைய தினம் அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.